Hi everyone, this is Shwati from Sastika Designs. So இன்னைக்கு நம்ம சிம்பிள் மேக்ஸி ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ. ஸோ இது எக்ஸல் சைஸோட பேட்டர்ன் டிராஃப்டிங் அண்ட் கட்டிங். இது வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி தான் வந்து கஸ்டமருக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்கேன் இந்த சிம்பிள் மேக்ஸி. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து 8, ஸோ 8 16, ஸோ டிவைடட் பை 2 பண்ணி 8 வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் ஸ்லோப் 1 inch வச்சு நெக் வித் அதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். செஸ்ட் ரவுண்ட் வந்து 41, பஸ்ட் ரவுண்ட் வந்து 42, வேஸ்ட் ரவுண்ட் வந்து 36, எல்லாத்தையுமே டிவைடட் பை 4 பண்ணி இந்த பேட்டர்னை டிராஃப்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், எப்படி வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து டாப் போர்ஷனோடது வந்து பேட்டர்ன் டிராஃப்டிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ வேணும்னா ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணுங்கள். ஸோ இதில் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்காக தான் இருக்கும். ஸோ எப்படி டாட்லாம் மார்க் பண்ணுறேன், எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறேன்றது எல்லாமே பாருங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ சர்க்குலர் ஸ்கர்ட்டை வந்து எப்படி ரோல்டு ஹெம் ஃபூட்டர் இல்லாமல் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ற ஒரு டெக்னிக்ஸ் வந்து நான் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து ஆர்ம் ஹோல் வந்து கஸ்டமரோடது வந்து 18.5, ஸோ 9.25 வந்து பேக்கில் ஃப்ரண்ட்டில் வரணும். பட் ஆனால் எனக்கு எக்ஸ்ட்ரா வருது. ஸோ அதனால நான் டாப்பில் ஷிஃப்ட் பண்ணி ஆர்ம் ஹோல் கர்வை வந்து ரீட்ரா பண்ணி கட் பண்ணுறேன். எப்பயும் போல் சீம் அலவன்ஸ் வந்து விட்டு கட் பண்ணுறேன். இது வந்து க்ரோனில் வந்து பஃப் வர மாதிரி தான் டிராஃப்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்காக இருக்கும். ஸோ டக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ கேப் ஹைட் வந்து 4, ஸோ ஆர்ம் ஹோல் வந்து 18.5, 9.25 வந்து மார்க் பண்ணி, ஸோ மேலே வந்து க்ரோனில் வந்து 5 inch வந்து எபோவ் மார்க் பண்ணி கட் பண்ணுறேன். ஸோ எப்படி பேட்டர்ன் டிராஃப்ட் பண்ணுறேன்றது பாருங்கள். ஸ்லீவ் ரவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12, ஸோ டிவைடட் பை 2 6 வந்து மார்க் பண்ணி இந்த ஸ்லீவ் டிராஃப்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸ்கர்ட் பார்ட்டில் இன்னர் லைன், அவுட்டர் லைன். ஸோ இன்னர் லைனில் வந்து நம்மளோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் வரணும். அவுட்டர் லைனில் வந்து எவ்வளோ லென்த் வேணுமோ அதை மார்க் பண்ணி கட் பண்ணணும். ஸோ ஸ்டிச்சிங் பார்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்கில் தான் இருக்கும்.
பாருங்கள் எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன்றது. ஸோ ஃபஸ்ட் வந்து ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பேக் சைட் டை பண்ணுற மாதிரி கட் பண்ணுறதுக்காக ஸோ வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் எடுத்து 2 இன்ச் எக்ஸ்ட்ரா பீஸ் எடுத்து ஸோ ட்ரையாங்கிள் மாதிரி ஷேப் ட்ரா பண்ணி கட் பண்ணுறேன்.
சர்க்குலர் ஸ்கர்ட் வந்து எப்படி வந்து ரோல்டு ஹெம் ஃபூட்டர் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறதுன்றத வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஓவராலாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் திரும்ப 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணி ஃபேப்ரிக்கை வந்து ஸ்ட்ரெச் பண்ணாமல் நீட்டாக வந்து ஃபோல்ட் பண்ணி அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். டாப்போட ஃப்ரண்ட்டு அண்ட் பாட்டம் ஸ்கர்ட்டோட பார்ட் ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணிட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக ஓவராலாக ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ ஸ்லீவ்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து ப்ராப்பராக அதாவது நம்ம நாச்சஸ் கொடுத்துருப்போம். பஸ் லைன் கிட்ட வேஸ்ட் லைன் கிட்ட எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக வந்து மேட்ச் பண்ணி ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறோம். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ அதுவுமே வந்து தனியாக வீடியோ பண்ணுறேன். அப்படி உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் என்னால் ரிப்ளை பண்ண முடிஞ்சால் நான் அதுலேயே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ தேங்க்யூ.